ஆரோ வசதிங்கிறது ரொம்ப தேவையானது தான். குடிநீர் தண்ணி கேணிலேருந்து வந்து தூய்மையற்று தான் வரும். அது வந்து கிருமி நாசினி இல்லாமல் சுத்திகரித்து எந்திரப்படி தண்ணி வந்து மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆரோ வாட்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பக்கத்தில் வழிவழி திறந்த ஒரு சார் மூலமாக தான் எங்களுக்கு கல்வி மரத்திட்டம் தெரிஞ்சது வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏப்ரலில் தான் வந்து இந்த சுத்திகரிப்பு இயந்திரம் வச்சாங்க. ஒரு மாதம் வந்து வணக்கம். நாம் இப்போது வந்திருக்கின்ற பள்ளி நாகப்பட்டினம் மாவட்டம் கீவலூர் ஒன்றியம் கூரத்தாங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கல்வி மரம் பார்த்திங்கன்னா ஆர்வ வசதி மட்டும் இல்லாமல் பிற வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன வசதின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த பள்ளியினுடைய தலைமையாசிரியரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் மு. மல்லிகா, தலைமையாசிரியர் கூரத்தாங்குடி பள்ளியில் தலைமையாசிரியராக நான் பணியாற்றி வருகிறேன். ஓகே மேம். இப்போ கல்வி மரம் இருக்கு இல்லையா? ஆமாம். கல்வி மரம் வந்து ஆர்வ வசதி மட்டும் இல்லாமல் நல தூய்மை திட்டம் மூலியமாக டாய்லெட் வந்து ஹைஜீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக செஞ்சு வராங்க. ஃபஸ்ட் டைம் பையன் நாங்கள் ஒரு டைம் தான் செய்வாங்கன்னு நினச்சி எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே வாரம் வாரம் செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்க சொன்னாங்க நாங்கள் வாரம் வாரம் வந்து தூய்மை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கிருமி நாசினிலாம் போட்டு நல்லா தண்ணி மோட்ரு வச்சு கரண்ட்டில் வந்து மோட்ரு வச்சு நாலு டாய்லெட் இருக்குது. 4 டாய்லெட்டும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. வாரம் வாரம் திங்கக்கிழமை அவங்க வந்து செய்கிறது பாராட்டத்துக்குரியதாக இருக்குது. லேடி தான் வராங்க. லேடியாக இருந்தாலும் அவங்க தரமாக செஞ்சு கொடுக்குறாங்க. கல்வி மரத்தினுடைய இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்வ வசதி பண்ணி கொடுத்துருக்கோம், டாய்லெட் ஹைஜீன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்வி மரத்தில் ஆர்வ வசதிங்கிறது ரொம்ப தேவையானது தான். குடிநீர் தண்ணி கேணிலேருந்து வந்து தூய்மையற்று தான் வரும். அது வந்து கிருமி நாசினி இல்லாமல் சுத்திகரித்து எந்திரப்படி தண்ணி வந்து மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. மாணவர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, இங்கே சமையலருக்கும் சரி, இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு ஆர்வ வாட்டர் வச்சது. ஆர்வ வசதி பண்ணி கொடுத்தாங்க இல்லையா? ஆர்வ வசதி பண்ணி கொடுத்துட்டு போனதுலேருந்து அதோடைய பராமரிப்பு பணிகள்லாம் எப்படி இருக்குது? இப்போ மே மாதம் எங்களுக்கு ஏப்ரலில் தான் வந்து இந்த சுத்திகரிப்பு இயந்திரம் வச்சாங்க. ஒரு மாதம் வந்து இப்போ 1.5 மாதம் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஜூன் மாதம் வந்து ஒருத்தவங்க வந்து சரி பண்ணி பார்க்கறதுக்காக வந்தாங்க. இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தகவல் வந்துச்சு. நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து ரிப்பேர் பார்த்த பிறகு சரி பண்ணி பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி 2 நாள்லேயே வந்துட்டாங்க. மறுநாள் ஸ்கூல் திறந்து மறுநாளே வந்துட்டாங்க. வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. தண்ணி அவங்க வந்து பயன்பாட்டுக்குரியதாக இன்னும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. நல்லா தரமானது. அதேமாதிரி சுகாதாரத்துக்கும் டாய்லெட்டுக்கும் சரி நல்லா பண்ணுறது நல்லா பாராட்டுக்குரியதாக இருக்குது. மேம், இப்போ வந்து கல்வி மரம் பார்த்தீங்கன்னா ஆர்வ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, டாய்லெட் வந்து ஹைஜீன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல தூய்மை திட்டம் மூலியமாக. இது மூலியமாக இந்த பள்ளியை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துகிட்டு போதா? அடுத்த கட்டம் நாங்கள் மூலிகை தோட்டம் வைக்கலான்னு சொல்லி நான் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரென்த்து எத்தனைன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருந்தாங்க. அது கேட்டிருந்தேன். அந்த ஹைஜீன் பண்ணி இந்த பள்ளியில் வந்து மூலிகை தோட்டத்துக்கு வந்து 500 மீட்டருக்கு இடம் இருக்காம வைக்கிறதுக்கு? 500 மீட்டர் இடம் இருக்கும். தோட்டம் இருக்குது. இப்போ காடாக மண்டி கிடக்கு, புல்லாக மண்டி கிடக்கு. நாங்கள் இந்த ஆள் வச்சு தான் 4 ஆள் வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அது எனக்கு வந்து இந்த இது களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா மூலிகை தோட்டம்லாம் வச்சா அந்த மண் தரம் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. அதனால ஆள் வச்சு சுத்தம்னா ஆள் கிடைக்கல. அதுக்காக இடம் இருக்குது. வேணால் மூலிகை தோட்டம் வைக்கிறதுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் பராமரிச்சு வரோம். மூலிகை தோட்டம் வைக்கிறதுக்கு பிளான் இருக்குது, வச்சு கொடுப்போம். இது மூலியமாக ஆர்வோ நல தூய்மை திட்டம் மூலியமாக இந்த பள்ளி வந்து அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு தெரியுதாமா? அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு இந்த பள்ளி, டெவலப் ஆகிருக்கு. அடுத்த டெவலப் ஆகிருக்கு. எப்படி தெரியுது மேம் உங்களுக்கு டெவலப் ஆகியிருக்குன்ட்டு? ஏன்னா மாணவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மாணவர்கள் ஆர்வத்தோட தண்ணி குடிக்கிறது சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி சளி இல்லாம இருக்குது. கொஞ்சம் தும்மல், சளி, இருமல் அதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்குது. நோய்கள் இல்லாம இருக்குது. இப்போ வந்து இப்போ ஆர்வ வசதியாக இருந்தாலும் சரி, நல தூய்மை திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த 2 திட்டமும் ஜோகோ கார்பரேஷன் ஒரு கார்பரேஷன் இருக்குது. அவங்க வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
அவங்களுக்கு மிக்க நன்றி. இது மாதிரி பணி மேலும் தொடர வாழ்த்துக்கள். கல்வி மரத்தினுடைய இந்த முயற்சி மாணவர்களுடைய பெற்றோருக்கு தெரியுமா? பெற்றோருக்கு தெரியும். சரி, எப்படி தெரியுமா? இந்த எஸ்எம்சி மீட்டிங் போடக்குள்ள பெற்றோருக்கு இப்போ வந்து டாய்லெட் வந்து ஹைஜீன் பண்ணி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆர்ஓ வசதி, காலை உணவு வந்து அவங்க ஒரு பெற்றோர் தான் செய்கிறாங்க, காலை உணவு தயார் பண்ணுறது. அதனால் அவங்க மூலமாக பெற்றோர்களுக்கு தெரியும். எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு மீட்டிங் மூலமாக நான் தகவலை தெரியப்படுத்திருக்கேன். ஆர்ஓ மற்றும் அது மாரி வச்சு கொடுத்துருக்காங்க. அதுமாரி பக்கத்தில் வழிவளத்தில் ஒரு சார் மூலமாக தான் எங்களுக்கு கல்வி மரத்திட்டம் தெரிஞ்சது, வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து இதை வந்து பாராட்டுறாங்க. கண்டிப்பாக பாராட்டுறாங்க. மாணவர்கள் வந்து கரெக்டாக கடைபிடிக்கிறாங்களா? அதை கடைபிடிக்கிறாங்க. அவன் பாட்டில் பசங்கள்லாம் பாட்டில் எடுத்து வந்துடுவாங்க. காலையில் வந்தோடனே பிடிச்சிப்பாங்க, டீச்சர் தண்ணி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி பிடிச்சிப்பாங்க. தண்ணி பாட்டில் தண்ணி முடித்த பிறகு தேவையானதை மறுபடியும் கேட்டு பிடிச்சிப்பாங்க. ஓகே மேம், ரொம்ப நன்றி. உங்கள் இடைவெளி நேரத்தில் எங்களுக்காக வந்து பதிலளிச்சிங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. பணி மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். ஓகே.